ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்கேஎஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான முந்திரி பருப்பு வகை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே வெள்ளை நிறமுடைய முந்திரி பருப்பு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பச்சை நிறத்தில் நீங்கள் முந்திரி பருப்பு பார்த்துருப்பீங்களா? பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள், எவ்வளோ அழகாக பார்க்கவே. இது பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மேலில் முந்திரி சீசன் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த டைமில் இந்த இலைக்கும் அடியில் நிறைய கொட்டை மறைஞ்சிருக்கும். நம்ம பொறுக்காமலே விட்டுருவோம் மிச்சம் மீதி. அதில் பார்த்திங்கன்னா முளைஞ்சி வரக்கூடிய செடி தாங்க இந்த முந்திரி கன்று. இதில் பார்த்திங்கன்னா வரும்போது இதோட விதை, அதாவது அந்த வெள்ளை நிற முந்திரி பருப்பு க்ரீன் கலராக மாறிடும். இதில் நம்ம சாப்பிடும்போது எந்த வித ஃபேட்டும் எந்த வித கொழுப்பும் இருக்காது. நம்ம உடலில் இருக்கிற ரத்தத்தை சீரமைக்கும். அந்த அளவுக்கு இந்த பருப்பு ரொம்ப பெனிஃபிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா சீசன் முடிஞ்சு ஜனவரி மந்த்துங்க. இந்த டைம்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில கொட்டைகள்லாம் கிடச்சிருக்கு. பச்சை கொட்டை முந்திரி பழம் ஒன்று கிடச்சிருக்கு. அதனால் நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டைமில் மழை பெஞ்சதால் ஒரு சில பூக்கள் இருந்ததால் மிச்சம் இதில் வளர்ந்துருக்கு. அதுதான் இப்போ இந்த முந்திரி பருப்பை நமது நண்பர் இப்போ சாப்பிட்டு காட்டுவார். பார்த்திங்கன்னா அவரே சாப்பிட்டுட்டு இதுக்கான ரிவ்யூவும் கொடுப்பாரு. கேளுங்க. களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன்சிலம்பு துடி கொட்டிய பானந்த என்னப்பா இது டெஸ்ட் ஆகுது. இனிமேல் நீங்க பாத்துருக்கீங்களா? இனிமேல் பச்சை முந்திரி சாப்பிட்றீங்களா? அது நேச்சுரலா சாப்பிட்றதுக்கு எவ்வளவு டேஸ்டாக இருக்கும். அருஞ்சவே நாக்கில் உட்காந்து நடனம் ஆடும் அப்படியே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி விடுங்க.